يا أيها الذين آمنوا اذكروا الحمد لله رب العالمين وآقبة المتقين والصلاة والسلام على رسول الكريم أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال الله تعالى وإذا سألك عبادي أني فإني قريب أجيب الدعوة إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلكم يرشدون قال الله تعالى يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பெரும்புடையவனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து எனவே ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுக்கு எல்லாம் புகழ உரித்தாகட்டுமாக. இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள் என எங்களுடையவர்கள் மீதும், குறிப்பாக அல்லாஹுவை பற்றியும் அவனுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் அறிந்து கொள்வதற்காக அல்லாஹுடைய ஆலயத்திலிருந்து ஹய்யால் ஸலா தொழுகையின் பக்கம் வாருங்கள், ஹய்யால் ஃபலா வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்ற பாங்கின் ஓசை கேட்பதற்கு முன்னதாக இந்த ஜுமாவின் முழு நன்மையும் பெற வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தோடு இந்த இறைவத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றார்களையும் என்றும் எப்பொழுதும் அந்த இறைவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடைவிடாது நம் அனைவரின் மீதும் புரிந்திருவானாக. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை, வழிகாட்டுகளில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுகள், காரியங்களில் மிக மிக பிற்பது மார்க்கத்திலே புதுமைகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகத்திற்கொண்டு சேர்க்கும். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சத்திய மார்க்கத்தை இந்த மனித சமூகத்திற்கு எவ்வாறு எடுத்துரைத்தார்களோ, அவர்களின் சொல் செயல் அங்கீகாரங்களை உத்தம தோழர்கள் எப்படி பின்பற்றினார்களோ
அதை எப்படி அவர்கள் ஏற்று அதன் அடிப்படையிலே வாழ்ந்து மறந்துட்டார்களோ, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூல்களை எப்படி வாழ கற்றுக் கொடுத்தார்களோ, இறை நம்பிக்கை கொண்டு முஃமின்கள் முன் சென்ற நல்லோர்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள் எப்படி அதை பின்பற்றினார்களோ, அதே போன்று நாமும் நம்முடைய வாழ்வில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறையை அப்படியே பின்பற்றி வாழுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்ஆவினுடைய தலைப்பாக கலப்பற்ற மார்க்கத்தில் தலைவர்கள் செய்த சதி என்ற அடிப்படையான தலைப்பு. இஸ்லாமிய மார்க்கம் என்பது அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம், அல்லாஹுவால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம், அல்லாஹுவால் பூர்த்தியாக்கப்பட்ட மார்க்கம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் தூதருக்கு இன் ஹுவ இல்லா வஹீஹா, வஹீன் மூலமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூதருக்கு செய்திகளை அனுப்பி நல்லுபதேசங்களை செய்யுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டான். எந்த ஒரு செய்தியையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுயமாக சொல்ல மாட்டார்கள். எல்லாவற்றையும் அல்லாஹ் தன் தூதரின் மூலமாக, மலக்குகளின் மூலமாக தூதருக்கு எதை கற்றுக் கொடுத்தானோ அதன் அடிப்படையை அப்படியே எடுத்துரைக்கக்கூடியவர்களாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கலப்படமற்ற இந்த மார்க்கம், நேரான இந்த மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் குழப்ப வேண்டும், மக்களை தவறான வழியில் செலுத்த வேண்டும், மக்கள் வழி தவறி செல்ல வேண்டும் என்பதற்காக ஷைத்தான் பல்வேறு திட்டங்களை தீட்டி மனிதர்களை நேர்வழியின்றி வழி தவற செய்வதற்காக பல்வேறு விதமான சூழ்ச்சிகளை செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட நிலையிலே நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் சரியாக நாம் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாங்கள் எந்த விதமான குழப்பங்களையும் செய்து விடாமல், பாவமான காரியங்களிலே நாங்கள் விழுந்து விடாமல், அல்லாஹ்வை மட்டுமே நாங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக, இறை நம்பிக்கை கொண்ட நல்லடியார்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே அடியார்களுக்கு ஒரு உபதேசத்தை சொல்லி காட்டுகின்றான். எப்படிப்பட்ட உபதேசம்? நபியே, எனது அடியார்கள் என்னை பற்றி உன்னிடத்திலே கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்க சொல்லி காட்டுகின்ற விஷயம் என்ன? وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ الدَّعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِي فَلْيَسْتَجِيبُوا لِي. என் அடியார்கள் என்னை பற்றி இடத்திலே கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், நான் அவர்களுக்கு மிக சமீபமாக இருக்கின்றேன், மிக நெருக்கமாக நான் இருக்கின்றேன், அவர்களுடைய பிரார்த்தனைகளுக்கு நான் விடையளிக்கின்றேன், நான் பதிலளிக்கின்றேன், அவர்கள் என்னிடத்திலே மட்டுமே என்னிடத்திலே மட்டுமே அவர்கள் பிரார்த்தனை கேட்கட்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு, அப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் என்னை மட்டுமே நம்பிக்கைக்குரிய அடியார்களுக்கு நான் வேறு வழியை காட்டுவேன், அவர்கள் வேறு வழியை அடைவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, 2வது அத்தியாயத்தினுடைய 186வது வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடியார்களுக்கு சொல்லக்கூடிய உபதேசம் என்ன? எனது அடியான் என்னை மட்டுமே அழைத்து பிரார்த்தனை செய்யட்டும், என்னிடத்திலே மட்டுமே கேட்கட்டும், என்னை மட்டுமே நம்பி இருக்கட்டும்,
என்னை அன்பவர்கள் வேறு யாரிடத்திலே கேட்காமல் இருக்கட்டும், அவர்களை நான் நேர்வழி அடைய செய்கிறேன், அவர்கள் நேர்வழியிலே அவர்களை நான் செலுத்துகிறேன், அவர்கள் நேர்வழியில் அவர்கள் இருப்பார்கள், நேர்வழியை அடைந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வை மட்டுமே சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்கள் நேர்வழி அடைவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நாங்கள் வழித்தவறி செல்லாமல் இருப்பதற்கு வழித்தவறிய மார்க்கத்தில் கலப்படம் செய்யப்பட்ட அந்த கலப்படங்களிலே சென்று விடாமல், வழிகேட்டில் நாங்கள் சென்று விடாமல், விதத்தான அனாச்சாரமான காரியங்களை சென்று விடாமல் இருப்பதற்கு அடிப்படையான விஷயம் அல்லாஹ்வை மட்டுமே நம்பி அவனை மட்டுமே அழைத்து பிரார்த்தனை செய்து அவனிடத்திலே மட்டும் நாம் தவக்கல் வைத்தவர்களாக இருப்பது. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு சமூகத்திலே அல்லாஹ்வை விட்டுவிட்டு அல்லாஹ் அல்லாதவர்களை பலரும் வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கலப்பற்ற இந்த மார்க்கத்திலே கலப்படம் நிறைந்தது எப்படி இந்த கலப்படம் வந்தது, மார்க்கத்தில் இந்த கயவர்கள் எப்படிப்பட்ட கலப்படத்தை செய்தார்கள், எந்த வழியோடு இங்கே நுழைந்தது என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கும் பொழுது, வரலாற்றை அலசி நாம் ஆராயும் பொழுது ஒரு விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருமறையாம் திருமறை குர்ஆனுடைய 7வது அத்தியாயத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். 7வது அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூழ்கி என்கின்ற அத்தியாயம், அந்த மூழ்கி நதியினுடைய 71வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தை நீங்கள் புரட்டி பார்க்கும் பொழுது அல்லாஹ் இங்கே சிலருடைய பெயர்களை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அவர்கள் யார், அவர்கள் எதற்காக அல்லாஹ் இங்கே அவர்களை குறிப்பிடுகின்றான் என்று சொன்னால், அல்லாஹ் இங்கே குறிப்பிட்டு காட்டும் பொழுது இந்த பூமியிலே சில நல்லவர்கள் வாழ்ந்தார்கள். அந்த நல்லவர்களின் பெயர்களை அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டும் பொழுது وقالوا لا تذرن آلهتكم ولا تذرن ودا سواء ولا يغوث ويعوق ونسر என்கின்ற இந்த நல்லவர்கள், இந்த நல்லவர்களை பற்றி அல்லாஹ் 71வது அத்தியாயத்தில் 23வது வசனத்திலே பேசுகின்றானே. இவர்கள் யார்? நீங்கள் தஃப்சீர் இப்னு கஸீர் எடுத்து நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது அதில் இதற்குரிய விளக்கங்கள் இருப்பதை பார்க்கும். அர்-ரஹீம் அல்-மக்தூமியை படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இதற்குரிய வரலாற்று செய்திகளை காண முடியும். இவர்கள் யார் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்திருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியினுடைய இறுதி பகுதியை வாழ்ந்த நல்லவர்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்திலே வாழ்ந்த மிக நல்லவர்கள். இவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் தான் என்ற செய்தியை பரப்பக்கூடியவர்களாகவும், அல்லாஹ்வுடைய செய்திகளை மக்களுக்கு சொல்லக்கூடிய நல்லடியார்களாகவும், மக்களுக்கு மத்தியிலே நற்குணங்களை பரப்பக்கூடியவர்களாகவும், நல்லொழுக்கமுள்ள நல்லவர்களாக வாழ்ந்தார்கள். வரலாற்றுடைய சுருக்கம். இந்த நல்லவர்கள் மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தீனை சொல்லி கொண்டிருக்க அவர்கள் மரணம் அடைகிறார்கள். நல்லவர்கள், இந்த நல்லவர்கள் மரணம் அடைந்த பிறகு அந்த மக்கள் என்ன செய்கிறார்கள்? நல்லவர்களை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக நாம் அடிப்படையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கத்தில் கலப்பற்ற மார்க்கத்திலே எங்கே கலப்படம் ஏற்பட்டது? மார்க்கத்திலே எந்த விதமான கலப்படம் இல்லாமல் தெளிவாக இருந்த மார்க்கம், இந்த நல்லவர்கள் இறந்ததற்கு பிறகு அவர்களை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக, அவர்களை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த மனிதர்கள் இறந்தவர்களுடைய உருவங்கள் என்ன செய்தார்கள்? சிலைகளாக செதுக்க ஆரம்பித்தார்கள், உருவங்களாக வரைய ஆரம்பித்தார்கள். அப்படியே காலப்பகுதியிலே மக்கள் அவர்களை நல்லவர்களாக வைத்துக் கொண்டே இருக்க அவர்களும் மரணித்து போகிறார்கள். இப்படியே ஒவ்வொரு சந்ததிகளும் மரணித்து போக இந்த நல்லவர்களுக்கு மத்தியிலே ஷைத்தான் உள்ளங்களிலே ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகின்றான். இந்த ஷைத்தான் ஒரு தீய சிந்தனையை உருவாக்குகின்றான். இப்லீஸ், அந்த இப்லீஸ் எப்படி இந்த கலப்பற்ற இந்த மார்க்கத்திலே கலப்படத்தை ஏற்படுத்துவதற்காக, வழிகட்டை ஏற்படுத்துவதற்காக அல்லாஹ்வை மட்டுமே
வணங்கி வழிபட்ட அந்த மக்களுக்கு மத்தியிலே அவன் எண்ணமில்ல, அவன் தீய சக்தியை, அவன் வழிகட்டை தீமையை போதிக்கின்றான். எப்படி? இந்த பார்ப்பா, நீங்கள் செதுக்கி வைத்த இந்த சிலைகளை இப்படியே விட்டா நல்லா இருக்காது. அவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களை நீங்கள் புகழ வேண்டும், அவர்களை நீங்கள் அல்லாஹ்வை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் நன்றாக கவனிக்க வேண்டும். அல்லாஹ்வை நீங்கள் அடைய வேண்டும் என்றால், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தனை கேட்க வேண்டும் என்றால் நேரடியாக கேட்க முடியாது. இவர்களின் மூலமாகத்தான், இவர்களை நீங்கள் புகழ்ந்தால்தான், இவர்களிடத்தில் பிரார்த்தனை கேட்டால்தான், இவர்களிடத்திலே மன்றாடினால்தான், இவர்களுக்கு சரியா செய்தால்தான் நீங்கள் அல்லாஹ்வை நீங்கள் அடைய முடியும். உங்களுடைய செய்திகளை இவர்கள் தான் அல்லாஹ்விடத்திலே கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்று ஆரம்பித்து இப்லீஸ் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருந்த மனிதர்கள் மெல்ல மெல்ல அல்லாஹ்வை வணங்குவதை விட்டுவிட்டு இந்த வத்து சுவாஉ யஊஸ் யஊக் என்கின்ற மனிதர்களை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வை வணங்குவதை விட்டுவிட்டு இந்த சிலைகளை என்ன செய்தார்கள்? வணங்க ஆரம்பித்தார்கள். இப்படியே வணங்கி காலப்பகுதியிலே மக்கள் அதிகமானோர் அல்லாஹ்வை வணங்குவதையே விட்டுவிட்டார்கள். கலப்பற்ற மார்க்கத்திலே கலப்படங்களை செய்து அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருந்த மக்கள் எல்லாம் சிலைகளை அப்படியே ஒன்றின் என்றாக அப்படியே நிறைய சிலைகள் நல்லவர்கள் இருந்து போக அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களை மதிக்க வேண்டும், அவர்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இவர்கள் தான் அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுவார்கள் என்ற அந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த மனிதர்கள் காலத்துக்கு அல்லாஹ்வே அவர்கள் வணங்குவதை விட்டுவிட்டு இவர்களை அப்படியே வணங்க தொடங்கினார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்திலே ஏற்பட்ட இந்த கலப்படத்தை அல்லாஹ் உடைத்தெறிவதற்காக என்னை மட்டுமே வணங்கி கொண்டிருந்த மக்கள் என்னை வணங்காமல் சென்றதற்காக அல்லாஹ் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் நபியாக தேர்ந்தெடுக்கின்றான். அல்லாஹ் நபியாக தேர்ந்தெடுத்து அந்த நபி அந்த சமுதாயத்திற்கு மத்தியிலே நற்போதனைகளை சொல்லுகின்றார்கள். அந்த நபி அல்லாஹ்வை பற்றி எடுத்துரைக்கின்றார்கள். நீங்கள் செய்யும் இந்த காரியம் மிக பாரதூரமானது, மிக வலிமையானது, அல்லாஹ்விடத்திலிருந்து கடுமையான தண்டனைகள் வந்துவிடும். ஆகவே நீங்கள் அல்லாஹ்வை வணங்குவதை விட்டுவிட்டு இவற்றை வணங்கி கொண்டிருக்கின்றீர்களே, இதனை விட்டுவிட்டுங்கள், அல்லாஹ்வை வணங்குகின்ற நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாய மக்களுக்கு அழைப்பு கொடுக்கின்றார்கள். எப்படிப்பட்ட அழைப்பு? இன்னா அர்ஸல்னா நூஹன் இலா கௌமிஹி அன் அன்திர் கௌமக மின் கப்லி அன் யஅதியஹும் அஸாபுன் அலீம். யா கௌமி, என் சமுதாய மக்களே, அல்லாஹ் என்னை உங்களிடத்தில் நபியாக அனுப்பியிருக்கின்றான். யா கௌமி, என்னுடைய சமுதாய மக்களே, அல்லாஹ்விடம் இருந்து கொடூரமான அச்சமுற்றி எச்சரிக்கை செய்கின்ற தண்டனை வருவதற்கு முன்னதாக நீங்கள் என்ன செய்யுங்கள்? அல்லாஹ்வை விட்டுவிட்டு அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கின்றீர்களே, நீங்கள் அதை விட்டுவிட்டு அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் மீண்டு வாருங்கள். அச்சமுற்றி கடுமையாக எச்சரிக்கை செய்தவர்களாக நிலையிலே தரக்கூடிய கொடிய வேதனை உங்களுக்கு வருகிறது என்று சொல்லி அச்சமுற்றி எச்சரிக்கை செய்தார்கள். ஏறத்தாழ அவருடைய தாவா பணி என்பது 950 ஆண்டுகள். சுப்ஹானல்லாஹ். என்ன சொன்னாங்க அந்த மக்களுக்கு மத்தியிலே? காலையா கௌமி, என்னுடைய சமுதாய மக்களே, காலையா கௌமி இன்னி லகும் நஸீரும் முபீன், நான் உங்களை பகிரங்கமாக அச்சமுற்றி எச்சரிக்கை செய்வதனாக இருக்கிறேன் சொல்லிட்டு சொன்னாங்க. அனி அப்துல்லாஹ். என்ன சொன்னாங்க? 950 ஆண்டுகள் மக்கள் அல்லாஹ்வை வணங்காதவர்களாக, இணை வைத்து உருவியவர்களாக, கற்சிலைகளை வணங்கி கொண்டவர்களாக, உருவச்சிலைகளை வணங்கி கொண்டவர்களாக, படைத்த இறைவனை வணங்குவதை விட்டு படைப்பினங்களை வணங்குவதற்காக நெருங்கிய மக்களுக்கு மத்தியிலே தன்னுடைய ஏகத்தை பிரச்சாரத்தை தொடங்கினார்கள். அனி அப்துல்லாஹ், அல்லாஹ்வை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள், அந்த அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு நான்
எடுத்துரைக்கக்கூடிய தூதராக இருக்கிறேன், எனக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று சொல்லி அந்த மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹை பற்றியான விஷயத்தை எடுத்துரைத்தார்கள். ஆனால் 1 வருடம் 2 வருடம் அல்ல, 950 ஆண்டுகள் இந்த மக்களுக்கு மத்தியிலே யா கௌமி, என் சமுதாய மக்களே, யா கௌமி, என்னுடைய சமுதாய மக்களே, அல்லாஹ்வை மட்டுமே அனி அபுதுல்லாஹ் வத்தகு, அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்ற அந்த மக்களுக்கு மத்தியிலே தொடர் பிரச்சாரத்தை செய்தவர்களாக இருந்தார்கள். நீங்கள் அவ்வாறு அல்லாஹ்வை வணங்கினால், நீங்கள் தௌபா செய்து அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் வணங்கினால் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த மக்களோ அந்த தூதர்களுடைய அழைப்பை புறக்கணித்தவர்களாக, இந்த மார்க்கத்திலே கலப்படம் செய்தவர்களாக, இந்த மார்க்கத்திலே சிலை வழக்கு வழிபாடுகளை தாண்டி இன்னும் பல அனாச்சாரங்களை ஏற்படுத்தினார்கள். இன்று வரையிலும் அல்லாஹ்வை விட்டுவிட்டு அல்லாஹ் அல்லாதவர்களை மனிதர்கள் வணங்குகின்றார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உருவச்சிலை, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உருவச்சிலை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உருவச்சிலை, இப்படியாக நபிமார்களை எல்லாம் உருவச்சிலைகளாக ஆக்கி வணங்கியதனுடைய ஆரம்பத்தில் செய்த மிகப்பெரிய ஒரு சதி இந்த நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த சமுதாயத்தை துவங்கிய அந்த சதிதான். அவர்கள் செய்த இந்த கலப்படம் தான், அங்கிருந்துதான் இந்த இணை வைப்புகின்ற கொடிய பாவம் துவங்கியை. இதற்காக 950 ஆண்டுகள் நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கால ரப்பி, என்னுடைய இறைவா, இன்னி தஅவுது கௌமி லைலன் வ நஹாரா, இரவு நேரம் பகல் நேரம் என இரவிலும் பகலிலும் இந்த மக்களுக்கு மத்தியிலே நான் அல்முகசம் செய்யக்கூடியவனாக, அவர்களை நான் பகிரங்கமாக நான் அழைக்கக்கூடியவனாக, நேர்வழியின் பக்கம் அவர்களை அழைக்கக்கூடியவனாக நான் இருந்தேன். அல்லாஹ் கால ரப்பி, என்னுடைய இறைவா, லைலன் வ நஹாரா, இரவும் பகலுமாக நான் அழைப்பேன். ஆனால் இந்த மக்கள் என்னுடைய அழைப்பை புறக்கணித்து புறந்தள்ளியவர்களாக, தடம் புரண்டவர்களாக, நேர்வழியை விட்டு இவர்கள் மாறியவர்களாக, நேர்வழியிலே அவர்கள் வழியத்தை உருவாக்கியவர்களாக இவர்கள் என்னுடைய உபதேசத்தை புறக்கணித்து பலம் இறந்து ஓடினார்கள். யா அல்லாஹ், இன்றைக்கு சமூகத்திலே பல்வேறு விதமான அனாச்சாரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பல அனாச்சாரங்களை நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே போகலாம். அவ்வளவு அனாச்சாரங்களை நம் மக்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அல்லாஹ்வை வணங்குவதை விட்டுவிட்டு விவாதான காரியங்களை மார்க்கம் என்ற பெயரிலே உருவாக்கினார்கள். பட்டியல் போட்டு சொல்ல முடியாத அளவுக்கு ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு பெயர்களிலும், சில ஊர்களிலே கந்தூரி என்றும், சில ஊர்களிலே சந்தனக்கூடுகள் என்றும், சில ஊர்களிலே ஹங்குரி என்றும், சில ஊர்களிலே உருசுகள் என்ற பெயர்களும், இப்படியாக அல்லாஹ்வை விட்டுவிட்டு அல்லாஹ் அல்லாதவர்களை பிரார்த்தனை செய்வதோடு வழிகட்டையும் புதுமைகளையும் விதாட்டுகளையும் அனாச்சாரங்களையும் அல்லாஹ்வை பேணுகிறோம், வழிமார்களை போகிறோம், நல்லவர்களை போகிறோம், கவர்களிலே அடக்கம் செய்யப்பட்டவர்களை புகழ்கிறோம் என்பதற்காக இவர்கள் வருடந்தோறும் ஒரு புதிய புதிய கலாச்சாரத்தை, மாற்று மதத்தினுடைய கலாச்சாரத்தை, அவர்கள் செய்கின்ற கலாச்சாரத்தை கூட ஆடல்களும் பாடல்களும் இசை கச்சேரிகளும் கூட்டுகளும் கும்மாளமாக இவர்கள் ஹராமான காரியத்தை இஸ்லாம் என்ற பெயரில் நல்லவர்களை நாங்கள் தரிசிக்கின்றோம், அவர்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், ஜியாரத்து செய்கிறோம், அவர்களை நாங்கள் கண்ணியப்படுத்துகிறோம், அவர்களை புகழுகிறோம் என்ற பெயரில் இவர்கள் நினைக்கிறார்கள் ஹராமான காரியத்தை வழிகட்டை தோன்றியவர்களாக இருந்தார்கள். ஒவ்வொரு ஊர்களிலும் பார்க்கும் என்று சொன்னால் மேலம் அடித்துக் கொண்டும், ட்ரம்ஸ் அடித்துக் கொண்டும், விசில் அடித்துக் கொண்டும், மது அருந்திக் கொண்டும் ஹராமான காரியங்களை நல்லவர்களை நாங்கள் கண்ணியப்படுத்துகின்றோம் என்று தர்பாக்களிலே அடக்கம் செய்யப்பட்டவர்களுக்காக ஒவ்வொரு ஆண்டும் விழாக்களை எடுக்கிற சந்தனகுடி என்பது கந்தூரி என்பதை, இப்படியான விழாக்களை ஒவ்வொரு ஆண்டும் அரங்கேற்றி பாவம் செய்கிற
பாவமான காரியங்களை மூழ்கியவர்களாக ஹராமான காரியத்தை செய்கின்றவர்களை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு புறம் இப்படி இறந்தவர்களை அவர்கள் நினைவு கூற வேண்டும் என்று அனாச்சாரம் ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் மார்க்கம் வழிகாட்டாக, மார்க்கம் அங்கீகரிக்காத, மார்க்கத்தில் எந்த விதமான ஆதாரங்கள் இல்லாத மௌனது மீறாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பிறந்த நாளை சஹாபாக்களோ, தாபிஈன்களோ, தபா தாபிஈன்களோ, குலஃபாய்களோ, ராஷிதீன்களோ எந்த நல்லவர்களும் செய்யாத செயல்களை இன்றைக்கு மார்க்கம் என்ற பெயரில் மீலாது விழா என்றும் இப்படியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் என்பதற்காக அல்லாஹ்வின் தூதருடைய பெயரில் அவரை காட்டாக்க யாரும் காட்டுக்காக அனாச்சாரங்களை செய்யக்கூடிய ஒரு மூடப்பழக்கம். மௌனம் என்ற பெயரில் சாப்பாடுகளை வாங்கி கொடுப்பது, இறந்தவர்களுக்கு உணவு கொடுப்பது 7ஆம் நாள் பாத்தியா 40ஆம் நாள் பாத்தியா என்று மார்க்கம் காட்டு தராத வகையிலே ஹராமான காரியங்களில் ஈடுபடுவது, தர்காக்களுக்கு சென்று அங்கே கயிறுகளை கட்டிக்கொள்வது, தங்களுக்கென முயற்சிகளை செய்து கொண்டு அந்த முயற்சிகளை நிறைவேற்றுவதற்காக அந்த தர்காக்களுக்கு சென்று அந்த ஆடு மாடுகளை பலிகொடுப்பது, தன்னுடைய முயற்சிகள் யாவும் அல்லாஹ்வுக்காக இருக்கும். அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக மட்டுமே அறுத்து வெளியிடக்கூடிய அந்த விஷயம். இந்த ஸலாத்தி வல் நுஸ்கி வல் மஹ்யா வல் மமாத் லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ன ஸலா ஒரு மனிதனுடைய தொழுகை, ஒரு நுஸ்கி அறுத்து வெளியிடுகின்ற பிராணி, ஒரு மஹ்யா ஒரு மனிதனுடைய மௌத், ஒரு மஹ்யா ஒரு மனிதனுடைய வாழ்வு, ஒரு மமாத் ஒரு மனிதனுடைய மரணம். லில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லாம் அல்லாஹ்வுக்காக என்று இருக்க இவர்களுடைய மரணமும் இவருடைய வாழ்வும் இவருடைய துஆக்களும் பிரார்த்தனைகளும் இவருடைய அறுப்பு பலிகளும் எல்லாம் முயற்சி செய்வதெல்லாம் அடக்கம் செய்யப்பட்டவர்களுக்காக இருக்கின்றது. ஒரு படி இன்னும் மேலே போல் இன்னும் பல அனாச்சாரங்களை கபட வணக்க வழிபாட்டிலே இன்னும் மேலே பல பாவங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன் நெருக்க பல இடங்களிலே இத்தகையவர்களை கடுமையாக அல்லாஹ் கண்டிக்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு கட்டளையிட்ட அந்த கட்டளைகளை நாங்கள் சரியாக நிறைவேற்றுவதற்காக தூதர்கள் எதற்காக அனுப்பப்பட்டார்களோ அந்த நோக்கத்தை நாங்கள் சரியாக விளங்க வேண்டும். அந்த தூதர்கள் எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த விஷயத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் உறுதியாக இருக்க வேண்டும். நாங்கள் முதலாவதாக அறிய வேண்டும். அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வை பற்றி. அல்லாஹ்வை பற்றி அறியாமல், அல்லாஹ்வை பற்றி தெரியாமல் முஸ்லிமாக இருக்க முடியாது. இறை நம்பிக்கை கொண்ட நல்லடியார்களாக இருக்க முடியாது. அல்லாஹ்வை பற்றி தவறான புரிதல்கள் இருந்தால் வழிகேடுகள் வரும், மார்க்கத்திலே கலப்படங்கள் வரும், மார்க்கத்திலே புதுமைகள் வரும். எது நேரடி எது வழி என்பதற்கு அறியாமல் பேசுகிறோம். ஆகவே மார்க்கத்தை பூர்வமாக நாங்கள் அறிய வேண்டும். முதலாவதாக நாங்கள் அறிய வேண்டியது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்க தகுதியான இறைவன் அல்லாஹ் ஒருவன் என்ற விஷயத்தை நாங்கள் அடிப்படையில் சரியாக நாங்கள் அறிய வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் நாங்கள் அடிப்படை அறியவில்லை என்று சொன்னால் வழிநடைமுறைகளை வரும், மார்க்கத்திலே புதுமைகள் வரும். அந்த புதுமைகளை நாங்கள் அறியாமல் வழிகட்டி சென்று நாங்கள் செல்லும் இடம் நரகமாக ஆகிவிடும். நரகம் என்பது சாதாரணம் அல்ல, நரகம் என்பது சாதாரணம் அல்ல. இன்ன ஷஜரத்து ஸக்கூம் தஆமுல் அஸீல் கல்முஹ்லி யஹ்லி ஃபீ புத்தூனில் அல்லாஹ். நரகத்தினுடைய உணவையும் நரகத்தின் பற்றிய தானங்களையும் நரகத்தினுடைய தன்மைகள் தனி சர்க்குத்தவே. ஆகவே நாங்கள் அல்லாஹ்வை சரியாக அறிந்து கொள்ளாத விளைவு மார்க்கத்திலிருந்து நாங்கள் தடம் புரண்டு மார்க்கத்திலே கலப்படங்களை செய்கிறோம். தெளிவாக நேர்வழியை கொடுக்கப்பட்ட மார்க்கம் இது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு அழகான முறையிலே பல உபதேசங்களை சொல்லி காட்டுகின்றான்.
அல்லாஹ் நம்பிக்கை கொண்ட நல்லடியார்களுக்கு அல்லாஹ் சொல்லும் பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் யாரை அழைக்கின்றான்? ஈமான் கொண்டவர்கள் என்றால் என்ன? இன்றைக்கு மார்க்கத்திலே கலப்படம் நிறைந்த இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வை சரியாக ஒரு மனிதன் அறியாமல் இருப்பதற்கு அடிப்படையான காரணம் என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்கள் என்று அல்லாஹ் அழைக்கின்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தங்கள் உங்களுக்கு புரியாது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்றால் என்ன? அல்லாஹ் இங்கு சொல்கிறான், ஆமன்து பில்லாஹி, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு, என் மலாயிகத்தை மலக்குமார்களை நம்பிக்கை கொண்டு, என் குத்துபிஹி வேதங்களை நம்பிக்கை கொண்டு, என் ருசுலிஹி நபிமார்களை நம்பிக்கை கொண்டு, என் யௌமில் ஆகிரி மறுமை நாள் சொர்க்கம் நரகத்தை நான் நம்பிக்கை கொண்டு, வஹைர கைரிஹி வமின் ஷர்ரி இன்னல்லாஹி தஆலா, நன்மைகள் தீமைகள் யாவும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எங்களுக்கு நடக்கின்ற விதியை நம்பிக்கை கொள்வது. அல்லாஹ் இப்படிப்பட்டவர்களுக்குத்தான் இங்கே பெயர் கொண்டு அல்லாஹ் அழைக்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, அல்லாஹ் அடுத்த ஒரு வார்த்தையை சொல்லி காட்டுகிறான், உத்குலூ ஃபிஸ்ஸீனி காஃபா, உத்குலூ ஃபிஸ்ஸீனி காஃபா, நீங்கள் தீனுல் இஸ்லாமில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். மார்க்கத்தில கலப்படம் செய்வதற்கு, புதுமைகளை உருவாக்குவதற்கு, அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்வதற்கு எந்த அதிகாரம் இங்கே கிடையாது. குறைஷிகள் அல்லாஹ்வை பற்றி அறிமுகப்படி அல்லாஹ்வை பற்றி நபியே உன் இறைவனை பற்றி சொல்லுங்கள் என்று சொன்னபொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி காட்டினார்கள். ஏகத்துவத்தினுடைய வசனம், தௌஹீதை நேசிக்கின்ற வசனம் அழகாக சொல்லி காட்டினார்கள். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் தான். அல்லாஹு ஸமத், அல்லாஹ் எந்த தேவையிலும் லன் யலித் வலம் யூலத், அல்லாஹ்வுக்கு பிள்ளைகளோ தாய் தந்தையோ அப்படி ஏதும் கிடையாது. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ் இணையாக சமமாக யாரையும் இணைமாக்க கூடாது. அல்லாஹ் ரப்பல் தன்னை பற்றி மிக தெளிவாக இந்த 4 வசனங்களை தெளிவாக சொல்லி காட்டியிருக்கின்றார். அல்லாஹ் இங்கு சொல்றான், இஸ்லாம் என்ற மார்க்கத்திலே, தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கத்திலே முழுமையாக நுழைந்து விடுங்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இந்த மார்க்கத்திலே கலப்படங்கள் செய்வதற்கு, மார்க்கத்திலே குழப்பங்கள் செய்வதற்கு, மார்க்கத்திலே வழிமுறை செய்வதற்கு, இந்த மார்க்கத்தை தீவிரமான காரியங்களை கொண்டு வருவதற்கு நீங்கள் பாவம் செய்வதற்கு அடிப்படையான காரணம் ஷைத்தானின் அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். ஷைத்தான் தான் உங்களை வழிகட்டில் பால் அழைத்து செல்லக்கூடியவன். நேர்வழியில் இருந்த அவன் வழிகட்டை அவன் தான் உருவாக்கி காட்டுவான். ஹராமான காரியத்தை அழகாக காட்டுவான். ஆகவே ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். இன்னஹு, அவன் யார்? இன்னஹு லக்கும் அதுஉன் முபீன், அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரி. அவன் பகிரங்கமான எதிரி. அவன் அல்லாஹ்வுக்கு வாக்குறுதி கொடுத்து வந்தவன். அல்லாஹ் உன்னுடைய அடியார்களை நான் வழிநடப்பேன். அவர்களுக்கு முன்னாலும் அவர்களுக்கு பின்னாலும் அவர்களுடைய வளர்ப்பிற்காலும் அவர்கள் முதுமைக்காலும் அவர்கள் செய்கின்ற எல்லா காரியங்களும் நான் உள்ளே நுழைந்து அவர்கள் உண்மை வணங்காதவர்களாக, உனக்கு கட்டுப்படாதவர்களாக, உனக்கு அறியாதவர்கள் இல்லாமல் நரகத்திற்கு அநேகரை செல்வதற்குரியவர்களாக, அநேகரை நரகத்திற்கு அழைத்து செல்வதற்காக எல்லா சதித்திட்டங்களும் மார்க்கத்தில் குழப்பங்களும் செய்வார்கள். எல்லா குழப்பங்களும் என்ற இப்லீஸ் தான் செய்வான். இன்றைக்கு மனிதர்கள் பாவம் செய்கின்ற வழிபட்டில் இருக்கின்ற எல்லாவற்றிற்கும் அவரே அடிப்படையான காரணம். இல்லத்தும் அதுவும் அவன் பகிரங்கமாக பகைவன். ஆகவே அவன் எல்லா நிலைகளிலும் உங்களை வழிபடுத்துவதற்காக வருவனாகவே கண்ணியத்திற்குரிய நிலையார்களே, கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகள், ஆகவே மேலும் சரியாக அறிந்து
இந்த மார்க்கம் என்பது தெளிவாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கம். ஆக இந்த மார்க்கத்தை நிலைத்திருக்கக்கூடிய நிர்மாக்கத்தை வல்ல இறைவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருவாக கேட்டுக்கொண்டு விடுதலை எடுத்துக் கொள்கிறேன்.